7 டேஸ் வந்து நான் ஒர்க் அவுட் பண்ணுவேன். என்னோட மசில்ஸ்க்கு நான் ரெக்கவரி டைமே தரல. 7 டேஸும் ஒர்க் அவுட் பண்ணா நம்மளுக்கு ஈஸியா வந்து வெயிட் லாஸ் ஆகும்னு சொல்லிட்டு 7 டேஸும் ஒர்க் அவுட் பண்ணேன். என்னோட பாடிய நான் லிசன் பண்ணவே இல்ல. எனக்கு ரெஸ்ட் பீரியட் தேவை அப்படி டைம்ல இருந்தாலும் நான் அந்த இடத்துல ஒர்க் அவுட்ஸ் பண்ணேன். ஸோ இதனால என்ன ஆச்சுன்னா, என்னோட பாடியில நெறைய பெயின் வந்துச்சு, ஏக்ஸ் வந்துச்சு. அடுத்த நாள் ஒர்க் அவுட்ஸ என்னால சரியாவே பண்ண முடியாது. லைக் அந்த பாடி பெயினோடயே பண்ணுவேன். ஸோ இதனால என்னோட போஸ்சர்ஸ் இது எல்லாமே வந்துட்டு நெறைய தப்பாச்சு. நெக்ஸ்ட் மிஸ்டேக் என்னன்னா, பெர் டேக்கு 5 ஹார்ஸ் ஆர் 6 ஹார்ஸ் மட்டும் தான் தூங்குனேன். ஒரு 7 ஹார்ஸ், 8 ஹார்ஸ் அந்த மாரி தூங்க மாட்டேன். இதனால என்னாச்சுன்னா, எனக்கு நெறைய ஹார்மோனல் சேஞ்சஸ் வந்தது. ப்ளஸ் நான் வெறும் ஃப்ரூட்ஸ் மட்டும் இன்டேக் பண்ணதுனால ரொம்ப கிரேவிங்ஸா இருக்கும். லைக் நெறைய வந்துட்டு சாக்லேட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சேன். ஸோ ஸ்வீட்ஸா எடுக்க ஆரம்பிச்சேன். ஸோ இதனாலேயே எனக்கு வந்து நெறைய கொஞ்சம் வெயிட் கெயின் ஆகுது. நெக்ஸ்ட் மிஸ்டேக் என்னன்னா, டெய்லியுமே நானு ஃபுல் பாடி ஒர்க் அவுட்ஸ் மட்டும் தான் பண்ணேன். லைக் தனியா ஒரு மசில வந்து நான் டார்கெட்டே பண்ணல. லைக் மண்டே லெக் டே, டியூஸ்டே புஷ் டே இந்த மாரி நான் டார்கெட்டே பண்ணல. டெய்லி ஃபுல் பாடி ஒர்க் அவுட்ஸே பண்ணேன். இதனால என்னாச்சுன்னா, எனக்கு எல்லா ஜாயிண்ட்ஸ்லயுமே வந்துட்டு பெயின் இருந்துட்டே இருந்துச்சு. லைக் எல்லா மசில்ஸையும் நான் வந்துட்டு டெய்லி ரெக்ரூட் பண்றதுனால எனக்கு நெறைய பெயின் இருந்துச்சு. கைஸ் இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் நான் எப்படி ரெக்டிஃபை பண்ணேன் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோல போஸ்ட் பண்றேன். இது போல நெறைய இன்ஃபர்மேஷன் வெயிட் லாஸ் ஜர்னில தமிழ்ல வேணும்னா என்னோட பேஜ ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.